ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இண்டெக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இல்லை அப்போ நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே வந்து அந்த பட்ஜெட் அறிவிப்புனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஒரு ஃபால் வந்தது. ஓகேங்களா. ஸோ நான் ஃபிப்னஸி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே இன்ட்ராடே மற்றும் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஒரு வீக்லி ஒரு 1 வீக் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் இதை வச்சுங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸ் படியுமே நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24,257ன்ற ஒரு சப்போர்ட் ரேஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். ஸோ இன்னைக்கு நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டோம் நம்ம குரூப்பில். ஸோ நம்ம குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கேன். மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலனாலும் நம்ம லிங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. 15 ரூபா பர் ட்ரேடுக்குமே எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு வந்து 15 மினிட்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரதுனால அடுத்த நாள்லேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. விருப்பம் இருக்கவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ மார்க்கெட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டண்டான 24,450 இந்த ரேஞ்சுக்கு நாளைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 24,540ன்றது 24,550ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதற்கும் மேலே போகுது அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அதாவது 24,676ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 24,840ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் நம்ம வந்து நிஃப்டிக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ 24,400க்கு கீழே வருது அப்படின்னா 367, அப்புறம் பார்த்தீங்கன்னா 24,257 அது வந்து உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும்னா ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்துருவோம். மார்க்கெட் 24,400 இருக்கனால இந்த இடத்துல வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கால் ரேட்டர் புட் ரேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ வந்து இந்த இடம் ஃபைட்டிங் ஏரியா தான். அதனால தான் மார்க்கெட் அந்த 24,400லேயே முடிஞ்சிருக்கு போஸ்ட் மார்க்கெட்டு. ஓகேங்களா. அப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம சொன்ன மாதிரி 24,400க்கு கீழே வருதுன்னா 360ன்றது இமீடியட் சப்போர்ட்டு, அதுலேருந்து கீழே வருதுன்னா 24,260 அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் பேங்க் நிஃப்டிக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணல. எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சை வந்து 50,788 சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போணுச்சு. இதில் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்திருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு இந்த ரேஞ்சு அதாவது 51,500 51,500க்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 51,752ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 52,000ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டண்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 52,000க்கு மேலே போகுது அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட்ஸ் அதாவது 52,345ன்ற ரேஞ்சுக்கு அடுத்தது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லாஸ்ட் அதாவது வந்து இந்த 51,300 முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா 327, 51,100, அப்புறம் பார்த்தீங்கன்னா 50,800 இன்றைக்கி வந்து லோ. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்ன்றது மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம குரூப்பில் வந்து அதாவது டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ஒர்க் ஆனிச்சோ அதே மாதிரி தான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் ப்ரீவியஸ் டேவோட லோவை போட்டிருந்தேன், அதை பிரேக் அவுட் பண்ணி திருப்பி என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் பாட்டம் மாதிரி எடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,200க்கு மேலே போகுது அப்படின்னா 23,400ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 23,476ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 23,560ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன் 23,674ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டன். ஓகேங்களா. ஸோ இது அப்படியே ஒரு கன்சல்டேஷன் ஜோனாகவே நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் முன்னாடி. ஓகேங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள் ப்ரீவியஸாக வந்து கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து ஃபின் நிஃப்டி. ஃபைனலாக வந்து மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிறா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அப்சைடு மார்க்கெட் போகும்னு சொல்லியிருந்தோம். அது பட்ஜெட்டில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு எல்லா இண்டெக்ஸுமே வந்து நல்லா வந்து ஃபால் ஆனிச்சு. அதனால் வந்து அது ஆக்டிவேட் ஆகலை. ஸோ மறுபடியுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து 12,500 ரேஞ்சுக்கிட்ட வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்போ 12,500 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டு மிட் கேப் நிஃப்டியில் போகும். அது எது போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12,560ன்றது ரெசிஸ்டன்ட் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா 12,600ன்றது ஆல் டைம் ஹை. ஓகேங்களா. ஸோ இந்த இடம் இருக்குது. இந்த 12,600க்கும் மேலே போகுதுன்னா 12,660 இதுக்கு மேலே போகுது அப்படின்னா நல்ல அப் ட்ரெண்டு. அதுலேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மிட் கேப் நிஃப்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 13,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து மிட் கேப் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது, வேறு ஏதாவது டவுட்டு
இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து அதில் கிளாரிஃபை பண்ணுறேன், ஓகேங்களா, ரீப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரேடிங் வியூவோட ப்ரீமியம் வந்து நம்ம வந்து இல்லாமல் ஃப்ரீயாகவே பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று நேற்று வீடியோவில் விட்டுருந்தோம், ஓகேங்களா. அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ரீவியஸ் டேவோட வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நிறைய பெய்டு வெர்ஷனில் இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேடர் வியூன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. ஸோ விருப்பம் இருக்கவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.